இன்ஷா அல்லாஹ் நாமளும் பேணி வாழக்கூடியவர்களாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. அடுத்ததாக சொன்னாங்க, 2 விஷயத்தை நீ மறந்துடாதேன்டாங்க. இப்போ 4 விஷயம் முதல்ல சொல்லிட்டாங்க இல்லையா? அடுத்து 2 விஷயத்தை நீ மறந்துடாதேன்டாங்க. என்ன 2 விஷயம் அப்படின்னா, அல்லாஹ்வை ஒருபோதும் மறந்துடாத. அல்லாஹ்வை ஒருபோதும் மறந்துடாத. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வின் நினைவு இல்லாத நேரத்தில் நம்ம ஈமான இழக்கிறோமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வை ஒருபோதும் மறந்து விடாதேங்கிறாங்க. இப்போ நம்ம அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய நாட்கள், நேரங்கள் நம்ம நினச்சி பார்த்தோம்னா எவ்வளவு குறைவாக இருக்குது. ஏதாவது காலில் அடிபட்டுருச்சுட்டா அல்லாஹ், வயிறு பதிச்சுட்டா அல்லாஹ், தூக்கம் வரலையா அல்லாஹ், ஏதாவது யார்கிட்டேருந்து எதுவும் நம்ம நினச்சது கிடைக்கலையா அல்லாஹ் மட்டுமா சொல்லுவோம்? அல்லாஹ்வுக்கு இரக்கமே இல்லையா? அல்லாஹ்வுக்கு கண்ணு தெரியலை, காது கேட்கலை, நவுதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாப்பேன் இல்லையா? அல்லாஹ்வை நம்ம மறந்த நேரம் ஈமான் நம்மள்கிட்ட இருக்காதான். நவுதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் பாதுகாக்கணும் இல்லையா? எல்லா நேரமும் அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடியவர்களாக நம்ம இருக்கணுன்னு தான் நம்ம கண்மணி நாயகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவின் வழியாக நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. தூங்கி எந்திரிச்சதுல இருந்து திரும்பி தூங்க போகிறது வரைக்கும் துவா. ஒரு நாளைக்கு 360 துவா இருக்கான். நம்மளுக்கு எத்தனை துவா தெரியும்? 360 துவாக்கள்ல நம்மளுக்கு எத்தனை துவாக்கள் தெரியும்? நம்ம கணக்கு போட்டு என்னைக்காவது நம்ம பார்த்துருக்கோமா? பேங்கில் உள்ள பணம் வேணால் குறைஞ்சிருச்சுன்னா கணக்கு பார்ப்போம். பேங்கில் பணம் ஏறிட்டா அதை கணக்கு பார்ப்போம். மற்றபடி நம்ம எதை கணக்கு பார்த்துருக்கோம்? துனியாவுடைய வாழ்க்கையை கணக்கு பார்க்க சொன்னால், உங்களுக்கு எத்தனை வயசுனா நல்லா நான் வயசை சொல்லுவேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னா குழந்தைய சொல்லுவோம். உங்கள் வீட்டு அட்ரஸ் என்ன, ஃபோன் நம்பர் என்ன, எல்லாம் கிளீனாக சொல்லுவோம். அலிபா எழுத்துக்கள் எத்தனைன்னு கேட்டால் டக்குன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கும்? தொழுகையுடைய பருள் எத்தனை ரக்காயத்து ஒரு நாளைக்கு இதரோட சேர்த்து அப்படின்னு கேட்டால் எத்தனை பேர் டக்குன்னு சொல்ல இருப்போம்? இருங்க யோசிக்கிறேன். அப்போ அல்லாஹ்வை மறந்துடாதண்டா எந்த நேரமும் நம்ம நினைவு கூறக்கூடியவர்களாக இருக்கணும். ரப்பு இல்லாமல் வாழ்க்கை இருக்கா? ஒரு அடியான்